ராமராமா, சனிக்கிழமை 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம திதி, கார்த்தால 10:27 வரை, பின்பு த்விதீய திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சுகர்ம யோகா கௌலவகரணம், ராகு காலம் கார்த்தால 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1 to 3. கோவில்களில் துவஜ ஆரோகணம் செய்வதன் முக்கிய நோக்கம் என்ன? அதாவது கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெறும். சில கோவிலில் வருஷத்தில் 2 முறை, சில கோவிலில் வருஷத்தில் 1 முறை, இப்படிலாம் இருக்கும். அந்த உற்சவம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு துவஜாரோகணம் பண்ணுவா. துவஜா அப்படின்னா கொடிக்கு பேர், ஆரோகணம் அப்படின்னா ஏற்றுவதற்கு பேர். இந்த கொடி ஏற்றான்னா ஏதோ ஒரு வெறுமை ஏற்றலை, அந்த கொடியில் தேவதைகள்லாம் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவா. அதுக்கான சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் இருக்குது, பூஜா முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி இந்த ஏற்றக்கூடியவர் ரக்ஷ கட்டிப்பார், அதுக்கு வேண்டிய ஹோமங்கள்லாம் பண்ணுவா. இப்படியெல்லாம் பண்ணி முறைப்படி சாஸ்திரங்களை படி எல்லா நியமங்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்துண்டு கொடி ஏற்றியாச்சு அப்படின்னா பல கட்டுப்பாடுகள் அவளுக்கு உண்டு. அந்த அர்ச்சகர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு இல்லை, அந்த ஊரில் வசிக்கக்கூடியதான ஜனங்களுக்கும் உண்டு. அந்த கொடி ஏற்றியாச்சு, ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான கோவிலில் கொடி ஏற்றிட்டா உற்சவத்துக்குன்னா கொடி இறக்குற வரைக்கும் அந்த ஊரை விட்டு எல்லையை விட்டு வெளியில் போகக்கூடாது. இப்படி பல கட்டுப்பாடுகள்லாம் அவளுக்கு உண்டு. அப்படி அந்த துவஜாரோகணம் அப்படிங்கிறது உற்சவம் ஆரம்பிச்சுடுத்து அப்படிங்கிறத சூச்சிப்பிக்க கூடியதான ஒரு செயலாக இருக்கு.